Hi, welcome to Kodaivo. ஸோ இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்குகிறோம் என் அப்படிங்கிற அந்த நம்பர் வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பரா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து நம்ம கண்டுபிடிச்சி சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னா ஃபர்ஸ்ட் என்ன, அதுவே சொல்லாமல் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னா என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து என்னென்னா அது நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளை எடுத்துக்கலாம். நம்ம லாஸ்ட் கேஸில் வந்து சம் ஆஃப் த டிஜிட்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, சம் ஆஃப் த டிஜிட்ஸ்க்கு வந்து 123ங்கிற நம்பரை யூஸ் பண்ணியிருந்தோம், ரைட்டா? ஸோ அதை இன்புட்டை வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்க இன்புட் வந்து 123. இதோட நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் என்ன, 1 2 3, 3 டிஜிட் இருக்குது. ஸோ டிஜிட் கவுண்ட் வந்து நம்மளுக்கு 3ஆக இருக்குது. இது சும்மா நான் கமெண்ட்டில் எழுதுகிற மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ 123ங்கிற நம்பர் எடுத்திருக்கோம், அதோட டிஜிட் கவுண்ட் வந்து 3ஆக இருக்குது. ஓகே, நம்ம என்ன பண்ணணும், இப்போ இந்த நம்பரில் இருக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டிஜிட்டையும் எடுத்து, அதாவது ஃபர்ஸ்ட் 1ல் 3 எடுத்துக்கிறோம், 1 அதோட டிஜிட் கவுண்ட்டால் பவரை வந்து நம்ம பண்ணணும். ஸோ 1 பவர் 3, 1 கியூப் ப்ளஸ் அதே மாதிரி 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். இப்படி போட்டால் ரிசல்டன்ட் ஒரு நம்பர் வரும் தெரியுமா, ஒரு சம். அந்த சம் வந்து இந்த நம்பராகவே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஆம்ஸ்ட்ராங் நம்பராக. இப்போ சிம்பிளாக எடுத்துக்கலாமே, 1 எடுத்துக்கோங்க. 1 நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எத்தனை, அதுவும் 1 தான். அதை 1 பவர் 1ன்னு சொல்லிட்டு போடணும். 1 பவர் 1 போட்டால் என்ன வரும், 1 தான் வரும். ஸோ 1ங்கிறது ஒரு ஆம்ஸ்ட்ராங் நம்பர், புரியுதா? ஸோ நம்ம ஒரு நம்பர் எடுக்கிறோன்னா அந்த நம்பரோட சம் ஆஃப் லைக் டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை கண்டுபிடிக்கிறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை வந்து அதில் இருக்க எல்லா நம்பரோட பவராக நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணுறப்ப வர்ற ரிசல்டன்ட் வந்து அதே நம்பராக இருந்துச்சுன்னா அது ஒரு ஆம்ஸ்ட்ராங் நம்பர். நான் வேறு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து உங்களுக்கு ஒரு பெரிய நம்பராக இருந்தால் பெட்டராக இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ 123ங்கிறதுக்கு வந்து 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப்னு வரும், ரைட்டா? 1 கியூப் வந்து 1 தான், 2 கியூப் வந்து 8, 3 கியூப் வந்து 27. இதை மூணையும் ஆட் பண்ணால் கண்டிப்பாக 123 வராது. ஸோ 123ங்கிறது ஒரு ஆம்ஸ்ட்ராங் நம்பர் கிடையாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பருக்கான பேசிக். இது நம்ம இப்போ வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பராக வர்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 370 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ 370யோட டிஜிட் கவுண்ட்டும் வந்து 3 தான். 3 கியூப் என்ன, 27. 7 கியூப் என்ன, ஐ திங்க் இட் இஸ் 343. ஓகே, ஸோ 7 கியூப் வந்து 343 ப்ளஸ் 0 கியூபு 0 தான். 0 எத்தனை தடவை அப்ளை பண்ணாலும் அதே நம்பர் தான் வரப்போகுது. ஸோ அது வந்து 0. ஸோ இப்போ இதையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 370 தான் வரணும் லாஜிக்கலி. நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம். ஸோ 7 + 3 வந்து 10, 0, 1, 4 + 2 6, 6 + 1 7, 370 வந்துடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த இண்டிவிஜுவல் டிஜிட்ஸோட க்யூப்ஸை கண்டுபிடிச்சி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஏன் க்யூபை கண்டுபிடிச்சோம், ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து அதுக்கு 3ஆக இருக்குது. ஸோ 3 கியூப் + 7 கியூப் + 0 கியூப் is equal to 370, which is equal to the given number. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா சம் ஆஃப் த கியூப்ஸ் ஆஃப் தட் நம்பர் ஈக்குவல் டு அதே நம்பராக இருந்துச்சுன்னா அந்த நம்பரை ஒரு ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்கிறோம். ஆனால் அது எப்போவுமே க்யூவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கேஸில் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் 3ஆக இருக்கனால க்யூப் எடுத்துருக்கோம். இது அது வந்து ஒரு 4 டிஜிட் நம்பர் 3709 அப்படின்னா 3 பவர் 4 + 7 பவர் 4 + 0 பவர் 4 + 9 பவர் 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா வர்ற ரிசல்ட் வந்து 3709 இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு ஆம்ஸ்ட்ராங் நம்பர், அப்படி இல்லைன்னா அது ஒரு ஆம்ஸ்ட்ராங் நம்பர் கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஓகே, ஸோ இந்த இதை வந்து நம்ம சம் ஆஃப் த டிஜிட்ஸ்ன்னு சொல்லிட்டு லாஸ்ட் எபிசோட ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம். அந்த ப்ரோக்ராமோட லாஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு ஒன்று வச்சுருக்கோம், சம்முன்னு ஒன்று வச்சுருக்கோம். ஓகே, என்னங்கிறது தான் யூசர்ட்டேருந்து இன்புட்டாக வாங்க போகிற நம்பர், அதை இங்கே இன்புட் வாங்கியிருக்கோம். லாஸ்ட் எக்ஸாம்பிளில் இருக்கிறத அப்படியே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு வந்து இது ஒரு ஆம்ஸ்ட்ராங் நம்பராக இல்லையாங்கிறது கிடச்சிரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு நம்பர் வச்சுருக்கோம், அதை இன்புட்டாக யூசர்ட்டேருந்து வாங்கிட்டு என்ன பண்ணணும், அந்த நம்பரை எடுத்துகிட்டு அதில் இருக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டிஜிட்டுக்கும் அதோட பவர் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பவர் அப்ளை பண்ணணும், அது எத்தனை டிஜிட் இருக்கோ அதை தான் பவர் அப்ளை பண்ணணும். ஸோ எத்தனை டிஜிட் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு லூப் எழுத போகிறோம். ஓகே, ஸோ அந்த லூப் வந்து வைல் லூப்பாக இருக்க போகுது. நான் இப்போ இந்த எண்ணுங்கிறத வாங்கியிருக்கேன் இல்லையா, அந்த எண்ணுங்கிறதுக்கு ஒரு காப்பியை க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே,
ஸோ காப்பி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இந்த காப்பியில் வந்து அதே வேல்யூ ஆஃப் n தான் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ காப்பி இஸ் ஈக்குவல் டு n அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த காப்பி அப்படிங்கிறத வந்து greater than 0வான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த 123 அப்படிங்கிற அதே நம்பரை இந்த காப்பியில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ரைட், ஸோ இப்போ இந்த 123ங்கிறதுல 3யை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதோட நம்மளோட டிஜிட்டோட பவர் வந்து மல்டிப்ளை பண்ணி, இப்போ 123னா நம்பர் ஆஃப் டிஜிட் 3, ஸோ பவர் 3 போடுவோம். ரைட்டா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அந்த 3 எடுக்கணும். 3 எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறோம். நம்மளுக்கு அந்த 3 வேணும். ஸோ 3னா என்ன, சம் ஆஃப் டிஜிட்ஸ் யூஸ் பண்ண அதே லாஜிக். நம்ம நம்பர் வந்து காப்பி. ரைட்டா, ஸோ காப்பி மாடிலோ 10 இப்படி போட்டால் 3 கிடச்சிடும். 123ல யூனிட் டிஜிட் என்ன 3, ஸோ 3 கிடச்சிருச்சு. இப்போ இந்த 3க்கு நம்ம பவர் அப்ளை பண்ணணும். ரைட்டா, ஸோ 3 பவர் இந்த கேஸில் 3 ஏன்னா டிஜிட். ரைட்டா, ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம வந்து math.h அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்குது. இப்போ இந்த math.h அப்படிங்கிற லைப்ரரியில் POVன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து நம்மளுக்கு பவரோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சி தந்துடும். இப்போ இந்த POV நான் கொடுத்துருக்கேன், ஆனால் அது வந்து ரெட் கலரில் காமிக்க ஒரு எரர், ஏன்னா நான் math.h இன்க்ளூட் பண்ணல. ஸோ இன்க்ளூட் கொடுத்து math.h அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைன் போயிட்டு. ரைட்டா, ஸோ இது வேல்யூ ஆஃப் எக்ஸு, இது வேல்யூ ஆஃப் ஒய்வு. ஸோ எக்ஸ் பவர் ஒய் வந்து கண்டுபிடிச்சி நம்மளுக்கு ஆன்சர் தரும். ரைட்டா, அதுதான் நம்மளுக்கு வேணும். ஸோ இந்த கேஸில் 3 டிஜிட்டோட வேல்யூ 3, ஸோ 3 பவர் 3 கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து சம்மில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. அதுக்கு அடுத்து நம்மளுக்கு என்ன பண்ணணும், இந்த 123ல் 3யை எலிமினேட் பண்ணிட்டு மீதி இருக்க 12க்கு இதே ப்ராசஸை பண்ணணும். ஸோ அந்த 3யை எலிமினேட் பண்ணுறதுக்கு காப்பி இஸ் ஈக்குவல் டு காப்பி டிவைடட் பை 10 அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சம் இருக்குது, அந்த சம்மில் வந்து காப்பி மாடலோ 10 போடுறோம். அப்படி போட்டால் யூனிட் டிஜிட் கிடைக்கும். அந்த யூனிட் டிஜிட்டை அதோட ரெஸ்பெக்டிவ் பவரில் நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு POV அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இந்த பவர் அப்படிங்கிறது math.h லைப்ரரியில் இருக்க ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் கிட்ட எக்ஸோட வேல்யூவையும் ஒய்யோட வேல்யூவையும் பாஸ் பண்ணோன்னா அது வந்து எக்ஸ் பவர் ஒய் கண்டுபிடிச்சி நம்மளுக்கு அவுட்புட் தரும். அந்த வேல்யூவை நம்ம இந்த ஏற்கனவே இருக்க வேல்யூ ஆஃப் சம்மில் ஆட் பண்ணிக்கிறோம். 123னா 3 எலிமினேட் பண்ணிட்டோம். அடுத்து 12 இருக்குன்னா 2ஓட பவரை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிவிட்டு 2 எலிமினேட் பண்ணிடுவோம். இதே ப்ராசஸை வந்து நம்ம கன்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ அட் தி எண்ட் ஆஃப் திஸ் வைல் லூப் நம்மக்கிட்ட ஒரு வேல்யூ ஆஃப் சம் இருக்கும். இப்போ இந்த சம் வந்து நம்மளோட ஒரிஜினல் வேல்யூ ஆஃப் n நம்மக்கிட்ட இன்புட் கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த n-ம் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஆம்ஸ்ட்ராங் நம்பர். அப்படி ஈக்குவலாக இல்லைன்னா அது ஆம்ஸ்ட்ராங் நம்பர் கிடையாது. இதுதான் ஆம்ஸ்ட்ராங் நம்பரோட டெஃபினிஷனாக பார்த்தோம். 1³ + 2³ + 3³ ஈக்குவல் டு 123 இருந்துச்சு அப்படின்னா அப்போ அது வந்து ஒரு ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு பார்த்தோம். ரைட்டா, ஸோ எஃப் நம்மளோட சம் ஈக்குவல் டு n அப்படி இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து printf கொடுத்து நம்ம வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்கிறோம். ஓகே, இது எல்ஸ் கொடுத்து அப்படி வந்து அது ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அது வந்து நாட் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஸோ அதே மாதிரி printf கொடுத்துட்டு நாட் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்கிறோம். ஓகேயா, ஐயோ நம்பருக்கு ஸ்பெல்லிங் தான் படிச்சிட்டேனே. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பருக்கான ப்ரோக்ராம். இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்த்துடலாம். ஸோ ரன் என்டர் த வேல்யூ ஆஃப் n. நம்ம பார்த்த மாதிரி 1 அப்படிங்கிறது ஒரு ஆம்ஸ்ட்ராங் நம்பர் தான். ஸோ அதை இன்புட்டாக கொடுத்தோம், ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்லிடுச்சு. இதை நம்ம திருப்பி ரன் பண்ணலாம். என்டர் n. இப்போ வந்து 123 கொடுப்போம். இது ஆம்ஸ்ட்ராங் நம்பர் கிடையாது. ரைட்டா, நாட் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். இதுவும் கரெக்டாக சொல்லிடுச்சு. திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ வந்து 317 கொடுப்போம். இது ஆம்ஸ்ட்ராங் நம்பர் தான். ஆம்ஸ்ட்ராங் நம்பர் கரெக்டாக சொல்லிடுச்சு. ஓகே, ஸோ நம்மளோட ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ ஒரு நம்பர் இன்புட்டாக வாங்கி அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை கண்டுபிடிக்குது. அதுக்கு இந்த முதல்ல இருக்க ஃபார் லூப்பை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை வந்து கண்டுபிடிக்குது. இப்போ அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை வச்சு அது ஒரு ஆம்ஸ்ட்ராங் நம்பராக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு அந்த வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். கடைசியில் இஃப் எல்ஸ் கண்டிஷனை வச்சு அது ஆம்ஸ்ட்ராங் நம்பராக இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அதோட ரெஸ்பெக்டிவ் ஆன்சரை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பருக்கான ப்ரோக்ராம். ஸோ இது வந்து நம்ம சம் ஆஃப் த டிஜிட்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ண அந்த மாடுலோ 10 கான்செப்ட்லேயே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண மாதிரி இருக்கிற ஒரு லாஜிக். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் கோடை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு சி ப்ரோக்ராமிங் சீரீஸ் எபிசோடோட நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.
அடுத்த எபிசோடில் இதே மாதிரி இன்னொரு சில ப்ராப்ளம்ஸையும் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ until then, bye bye.